இப்படி பேசாம இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. பொண்ணு நேத்துல இருந்து உங்க பதிலுக்காக காத்திருக்கா. அவ வீட்டுக்கு போக வேணாமா? 150 ரூபா கொடுத்து உன்னை கன்னியாஸ்திரி மடத்துல சேர்த்து வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லம்மா. எவ்வளவு சொத்து பத்து இருந்துச்சு உங்க வீட்டுல. என்னோட தங்கச்சி நரகத்துல வாழ்ந்த மாதிரி தான் அங்க வாழ்ந்துட்டு இருந்தா. இனி அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அம்மா இல்லாத பொண்ணுங்க, தேவையில்லாம பேசி அவ மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நான் என்ன சொல்றது? இவ அம்மாவுக்கு ஒரே ஒரு கவலை தான். அதை என்கிட்ட சொல்லி அவ வருத்தப்பட்டிருக்கா. இவளை பத்தி தான். இவ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுதான். திரேசியா, இப்ப கூட நேரம் கடந்து போகலாமா? நான் நமக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு ஒரு நல்ல வரனா பாக்குறேம்மா. நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? வேண்டாம் மாமா, கல்யாணம் வேண்டான்னு நான் சின்ன வயசுலயே முடிவு எடுத்துட்டேன். கரையிலயும் ஏற மாட்டேன், தண்ணிலையும் நிக்க மாட்டேன்னு சொன்னா நாங்க என்னமா பண்றது? நீ மடத்துல போய் சேர்றதுக்கு நான் பணம் தரேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீ ஒண்ணு செய்மா. நீ எடுத்த முடிவு உனக்கு கல்யாணம் வேண்டாம். இனி உன் இஷ்டப்படி தியானம் பண்ணிக்கோ, பிரார்த்தனை பண்ணிக்க. உனக்காக ஒரு வீடை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அந்த வீட்டுல கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. அதுக்கு ஒரு 50 ரூபா இருந்தா போதும். என்னம்மா நான் சொல்றது? நீங்க சொல்றது நல்ல யோசனை தான். நீ என்னம்மா சொல்ற? என் மேல காட்டுற அன்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சுகபோகமா வாழ்றதுக்கு ஆசை இல்லை மாமா. உள் மனசுல இருந்து தெய்வத்துக்கிட்ட அன்பு காட்டணும், ஏழைங்களை நேசிக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. எனக்காக நீங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டா போதும். நான் போயிட்டு வரேன். திரேசியா, திரேசியா நில்லுமா. பேசிட்டீங்க. நீ எங்கம்மா போற? பாவம் அழுதுகிட்டே போறா.
கேரள நாட்டின் ஒரு சிறு கிராமத்தில் சென்ற நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிற்கு இது போன்ற அசாதாரணமான ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவ்வளவு சுலபமான காரியமில்லை. திரேசியாவின் உள்மனது ஒரு ஆழமான தனிமையை தேடியது. அது அவருடைய நற்செயல்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது. ஒரு சராசரி இளம் பெண்ணை போல் இல்லாமல் அதிலிருந்து விலகி மிகவும் அடக்க ஒடுக்கமாகவும் அமைதியாகவும் இருந்தார். திருமண வயது வந்தும் திருமணம் செய்யாமல் கன்னிப்பெண்ணாகவே இருந்தார். இந்த விஷயங்களை தவிர்த்து திரேசியாவை பற்றி மற்றவர்கள் வேறு எதுவும் சொல்வதற்கில்லை. அவருடைய மனதில் உள்ள தீராத ஆசைகள் அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. திரேசியாவின் இதயத்தில் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் திருவுருவம் மட்டுமே இருந்தது. காட்டுக்குள்ள போய் நீ எப்படி திரேசி வசிப்ப? என்ன சாப்பிடுவ? நான் பச்சை இலையும் தண்ணியும் மட்டும் குடிச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம நான் 3 நாள் இருந்தேன். ஒரு பிரச்சனையும் வரல. அகில உலகத்திலையும் நிறைஞ்சிருக்கிறவர் தான் என்னோட ஆண்டவர். என்னோட வருகைக்காக தான் அவர் காட்டுல காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ராத்திரி நான் போக போறேன். அப்பாவையும் அம்மாவா உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற உன் தங்கச்சி இட்டியானத்தையும் பிரிஞ்சு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எல்லாத்தையும் என்னோட இயேசு பார்த்து பாரு. யாரும் அறியாத வண்ணம் காட்டிற்கு சென்று பிரார்த்தனையில் மூழ்க திரேசியா முடிவெடுத்தார். அதற்காக அவர் பிரார்த்தனை செய்து தயாரானார். நடு இரவில் அவர் கிளம்பி போக வேண்டும். அந்த நேரத்திற்காக திரேசியா காத்து கொண்டிருந்தார். கடவுளே, இதோ நான் வந்துட்டேன். இயேசுவே, என்னோட இயேசுவே, என்னால அசைய கூட முடியலையே. காட்டுக்கு போகணுங்கிற என்னோட ஆசையில உங்களுக்கு விருப்பமே இல்லையா? உங்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்க எத்தனை வருஷம் ஆனாலும் நான் பிரார்த்தனையோட காத்துட்டு இருப்பேன். என்னோட விருப்பம் எதுவும் இல்லை, எல்லாம் உங்க இஷ்டம்தான்.
இப்படி அழுதுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ மடத்தில் போய் சேரணும், அதுக்கு 150 ரூபா வேணும். இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயம்தான். இவ்வளோ பெரிய தொகையை சர்ச்சிலிருந்து கொடுக்கறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. பங்கு சபையை கூட்டணும், கலந்துரையாடணும், நிறைய பேர் எதிர்ப்பாங்க. அதனால இது சரிப்பட்டு வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கம் இருக்கு. என்ன மார்க்கம்? ஃபாதர் அனுமதி கொடுத்தா பங்கு மக்களோட வீட்டுக்கு போய் இந்த 150 ரூபாய நான் தர்மமா வாங்கிட்டு வரேன் ஃபாதர். பரவாயில்ல. இதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா போதும். திரேசியா, நீ என்ன பேச்சு பேசுற? இது அவமானம். என்னோட இயேசுவை நான் சொந்தமாக்கிக்க. எவ்வளவு அவமானம் வந்தாலும் நான் சகிச்சுக்குவேன். அழாத திரேசியா. உன்னோட உறுதியான விசுவாசத்தை பார்க்கும்போது இந்த வயசுலயும் என்னை சிந்திக்க வைக்குது. நான் ஒரு பாதிரியாரா இருந்து கூட இவ்வளவு ஆழமான விசுவாசம் எனக்கு இருக்கான்னு நான் இப்ப சந்தேகப்படுறேன். உனக்காக நான் வருத்தப்படுறேன். என்னோட பங்கை சேர்ந்த ஒரு பெண் மடத்துல சேர்றதுக்காக போய் பிச்சையா எடுக்கிறது, இது நடக்கக்கூடாது. உன் வீட்டில் இருக்கவங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட உள் மனசு சொல்லுது, இது தேவனோட சித்தம். நீ வீட்டில் தான் இருக்கணும். உன்னால முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்து எல்லாருக்கும் நீ ஒரு முன்மாதிரியா இருக்கணும். ஆண்டவர் பார்த்துக்குவாரு. கன்னியாஸ்திரி மடத்துல போய் சேர்ந்துதான் நல்ல வாழ்க்கை வாழ முடியுங்கிறது கட்டாயம் இல்லை. திரேசியா, நீ எந்த கவலையும் இல்லாம போ. அதற்கான நேரம் வரும்போது உன்னை ஆண்டவர் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தட்டிய கதவுகள் எதுவும் திறக்கவில்லை. ஆனாலும் மனதளவில் உள்ள வேகம் சிறிதளவும் குறையவில்லை. முன்பை காட்டிலும் தீவிர ஆலோசனையும் பிரார்த்தனையும் செய்தார். இனி வரப்போகும் வாழ்க்கைக்காக போராட வேண்டுமென்று மனதில் ஒரு சபதம் எடுத்தார் மரியம் திரேசியா. ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்ற தைரியம் மட்டுமே திரேசியாவின் பலமாக இருந்தது. குறித்த சமயத்தில் உன் கையை பிடித்து உயர்த்துவேன். குருக்களின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வேத வாக்கு திரேசியாவிற்கு நன்றாக புரிந்திருக்கும்.
கஷ்டங்கள் போக்கிட வேண்டுகிறோம், நஷ்டங்கள் வராது காப்பவனே, அழகான வாழ்க்கை நம் அருகில், இனி கஷ்டமில்லை இயேசுவில். கல்லாமை இருளிலே இருப்பவர்கள் உன் சொல்வன்மை ஒளியாலே ஜொலிக்கின்றோம், தீமைகள் எது ஒன்றும் அண்டாமல் நன்மைகள் செய்யும் என் தலைமகனே, அழகான வாழ்க்கை நம் அருகில், இனி கஷ்டமில்லை இயேசுவில், அழகான வாழ்க்கை நம் அருகில், இனி கஷ்டமில்லை இயேசுவில். உண்மையில் நாங்கள் நின்று ஜெபிக்கின்றோம், கண்ணின் மணி போலே காத்திடுவார், அன்பின் முழு வடிவமானவனே, எங்களை அழைத்துச் செல்லும் பொற்கரத்தால். பகல் நேரங்களில் சமூக சேவையில் ஈடுபட்டு வந்த திரேசியா இரவில் முழு நேரமாக பிரார்த்தனை செய்து வந்தார். திரேசியாவிற்கு தியானத்தை பற்றியோ தியானத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றியோ முழுமையாக தெரிந்திருக்கவில்லை. ஆனாலும் தனது ஆத்மநாதனாக இயேசுவின் ஆசீர்வாதத்தால் பல மணி நேரங்களுக்கும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும் சக்தி இருந்தது. திரேசியாவின் இதயம் கடவுளுக்காக தாகமாக இருந்தது. தன்னால் புரிந்து கொள்ள முடியாத ரீதியில் தனக்குள் நிகழும் தெய்வீக அதிசயங்களைக் கண்டு திரேசியா ஆச்சரியமடைந்தாள். நீங்க யாரு? இயேசுவே, உண்மையா இது?